தன் வாழ்நாளில் ஒரு போரில் கூட தோல்வியடையாத அரசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்களா? அது வேற யாரும் அல்ல. மசிடோனியா பேரரசின் மன்னனான மாவீரன் அலெக்சாண்டர் தான் அது. அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு முன் ஜூலை 356 மசிடோனியா பேரரசின் மன்னனான 2ஆம் பிலிப்ஸுக்கும் ஒலிம்பியஸுக்கும் மகனாக பிறந்தான். தனது 10வது வயதிலேயே கட்டுக்கடங்காத பியூஸ்பலஸ் எனும் பெரிய குதிரையை கட்டுப்படுத்தினான். அன்றிலிருந்து பியூஸ்பலஸ் சுமார் 20 ஆண்டுகளாக போர்க்களங்களில் மாவீரன் அலெக்சாண்டருடன் பயணித்தது. மாவீரன் அலெக்சாண்டர் புகழ்பெற்ற தத்துவவியலாளரான அரிஸ்டோட்டலின் மாணவனாவான். தந்தையான 2ஆம் பிலிப்ஸுக்கு பிறகு அலெக்சாண்டர் தனது 20வது வயதிலேயே மசிடோனியாவின் மன்னனானான். அக்காலகட்டத்தில் ஏனைய மன்னர்களைப் போல் அல்லாது மாவீரன் அலெக்சாண்டர் ஒவ்வொரு போரையும் தானே முன்னின்று வழிநடத்தினான். 15 வருடங்களாக அவன் வழிநடத்திய தொடர்ச்சியான போர்களில் ஒரு போரில் கூட அவன் தோல்வி அடையாதது குறிப்பிடத்தக்கது. அவனின் தொடர்ச்சியான போர்கள் மூலம் ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வரையிலான பல ராச்சியங்களை அவன் கைப்பற்றினான். மாவீரன் அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு முன் 323 தன் 32வது வயதில் உயிர் நீத்தான். அவன் இறப்புக்கான சரியான காரணம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை.